அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ராஜ்குமார் இரானி இயக்கத்தில் ஷாருக் கான், டாப்ஸி மற்றும் பலர் நடித்து நேற்று தேட்டரில் வெளியான டங்கி படத்தின் விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பஞ்சாபில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் டாப்ஸியும் அவரது நண்பர்களும் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பணப்பிரச்சனை. இதை சமாளிக்க எப்படியாவது லண்டன் போய் அங்கே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. போலியான ஏஜென்ட் கிட்ட பணத்தை கட்டி ஏமாறுறது, இங்கிலீஷ் தெரியாததால் விசா மறுக்கப்படுவது என பல தடங்கல்களை சந்திக்கும் இவங்களோட ஜாயிண்ட் ஆகிறாரு இராணுவ வீரரான ஹீரோ ஷாருக் கான். சட்டப்படி லண்டனுக்கு போக முடியாத இவங்க சட்டவிரோதமாக டங்கி என்ற முறைப்படி லண்டனுக்கு கிளம்புறாங்க. திட்டமிட்டபடி இவர்களால் லண்டனுக்கு போக முடிஞ்சுதா, மேற்கொண்டு இவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க என்பது தான் டங்கி படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். கடந்த 2 ஆக்ஷன் படங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் படத்தில் நடிச்சிருக்காரு ஹீரோ ஷாருக் கான். ஷாருக் கான் தான் ஹீரோ என்றாலும் கிராமத்து அப்பாவி பெண் கேரக்டரில் தனியாக தெரிகிறாங்க டாப்ஸி. பூர்வீக வீட்டை மீட்க எடுக்கும் முயற்சிகளில் இவங்க ஆக்டிங் நம்ம மனசில் அப்படியே நீங்காமல் நிற்குது. டாப்ஸிக்கு அடுத்தபடியாக விக்கி கௌஷலோட பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பிடும்படியாக சிறப்பாக இருந்துச்சு. சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்த எமோஷனல் மூவி. எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்டர்டைனிங், செகண்ட் ஆஃப் எமோஷனல் என்ற தன்னோட அதே ஸ்டைலை இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு டைரக்டர் ராஜ்குமார் இரானி. இல்லீகல் இமிகிரேஷனால மாட்டிக்கிறவங்க சந்திக்கும் சிக்கல்கள், அவங்க குடும்பம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன என்பதை அழகான ஸ்கிரீன் பிளேல சொல்லியிருக்காரு. அமந்த் பண்டிட்டோட பின்னணி இசை நல்லா இருக்கு. சினிமோட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷாருக் கான் இதற்கு முன்பு நடித்த பதான், ஜவான் படங்களை விட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.